Hello, welcome to Duck Out viewers. How are you? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாட் அ ஃபண்டாஸ்டிக் கேம் ஃபார் இந்தியா. நம்ம ஒன் டே சீரீஸை அஸ் நம்ம எப்படி T20 சீரீஸை ஜெயிச்சோமோ, சூரியகுமார் யாதவ் கேப்டன்சியில் ரோஹித் சர்மா பேக் டு ஃபார்ம். எப்படின்னா சும்மா சாதாரண டீலிங்க மரண அடி அடிச்சு வி ஹாவ் சீன் ரோஹித் சர்மா பேக் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மறுபடியும் வந்துட்டாருன்ற மாதிரி ஒரு நல்ல செம பர்ஃபார்மன்ஸ். 119 ரன்ஸ். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் பயம் இருந்துச்சுங்க. அவர் அடிக்க ஆரம்பிச்சு திடீர்னு கரண்ட்லாம் போயிட்டோன்னே என்னடா இது எல்லா பாசிபிலிட்டிஸும் கம்மியாகுதோ, எங்கேயாவது சேஸ் கொஞ்சம் கஷ்டமாகிட போதோ, ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் வரப்போது, இவர் ஏதாவது ஃபார்மை மிஸ் பண்ணிட போகிறாருன்னு நினச்சேன். பட் ஆஃப்டர் த பிளே ரெஸ்யூம்ட் அஸ் வெல் அவர் ரொம்ப நல்லா ஆடினார். ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆடி பாசிட்டிவ் ஆட்டிடியூட ஆடி நம்ம இந்த ஒன் டே சீரியஸ் அகெயின் ஐ திங்க் அபவுட் more than 10 one day series against England ஜெயிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இட் இஸ் brilliant performance at home again. So one of the records, unbroken records, கம்பீர் கூட பயந்துட்டு இருந்திருப்பார் இந்த ரெக்கார்ட் ஏதாவது பிரேக் ஆகிட போகுதுன்னு. பட் we are still maintaining that record against England after 1984 அப்புறம் இப்போ தான் இன்னமும் ஜெயிக்கல. That's the last time England had won one day series against India at home. ஓகேங்க, இப்போ இந்த டாப் நியூஸஸ் என்ன ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலிங் அவங்க டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணாமல் they opted to bat. I don't know why. எனக்கு தெரிஞ்சு அவங்க பேட்டிங் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த விக்கெட்டில் யூஸ்வலாக சேசிங் பிகம்ஸ் ஈஸியர்ன்ற மாதிரி இருக்குது. அவங்க ஆனால் பேட்டிங் எடுத்தாங்க, எதுக்குன்னு தெரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்காக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஹாவ் புட்டிங் தம் செல்ஃப் இன் அ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். பட் ஐ டோன்ட் அக்ரி வித் தட் குவைட், பிகாஸ் சாம்பியன்ஸ் ட்ராஃபி போகிறப்ப நம்ம வின்னிங் மைண்ட் செட்டோட போகணும். வின்னிங் இந்த பேக் ஆஃப் தி மைண்டில் நம்ம வின் பண்ணியிருக்கோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட போனால் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே whoever made the choice to அவங்க பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க அண்ட் தே அகெயின் ஹேட் அ ராலிக்கிங் ஸ்டார்ட். அந்த ஸ்டார்டிங் செம்மடி அடித்தாங்க. அவள் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் திணறினாங்கன்னு தான் சொல்லணும். மேபி அவங்க பேட்டிங் விக்கெட் அந்த ஸ்டார்டிங்கில் இட்ஸ் நாட் வாட் யூ கால் ரொம்ப பேட்டிங்க்கு ஃபேவரான பிச்சுங்க. ஸோ தே ஹேட் அ வெரி குட் ஸ்டார்ட். அண்ட் வருண் சக்கரவர்த்தி சூப்பர் பவுலிங். அவர் வந்தாலே கொஞ்சம் அவங்க பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் நடுங்குது. தே ட்ரை டு அட்டாக் ஹிம் ஃபில் சால், விச் இஸ் அ ரைட் மைண்ட் செட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் அவுட் ஆகலை, அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் கிராஜுவலாக அவங்க எப்பயுமே ஒரு கம்ப்ளீட்டாக ஆன் டாப் ஆஃப் தி கேம் இல்லைங்க. என்ன சொல்கிறது, தேவேர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்குது. அதுக்கப்புறம் தே லாஸ்ட் விக்கெட்ஸ். நல்ல பார்ட்னர்ஷிப், தே லாஸ்ட் விக்கெட். மிடில் ஓவர்ஸ் ஒழுங்காக அவங்க விளையாடல. பட் ரூட் நல்லா ஆடினார். அஃப்கோர்ஸ் வித் பட்லர் கொஞ்சம் நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஆஃப்டர் தட் ஒரு பார்ட்னர்ஷிப்பே இல்லை. கடைசியில் நம்ம ஷமி ஓவரில் ஒரு 3 பவுண்ட்ரி எடுத்து அடித்தாங்க. அதுக்கப்புறம் தான் சம்வாட் ரன் ரேட் பெட்டர் ஆச்சு. லிவிங்ஸ்டன் கொஞ்சம் ஃபினிஷ் கொடுத்தாரு. ended up scoring 300 and which is never going to be enough. அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு 45 ஓவர்ஸில் ஜெயிப்போம்னு நினச்சோம். அதே மாதிரி ஜெயிச்சிட்டோம் ஆக்சுவலி. பிகாஸ் கட்டக்கில் யூஸ்வலாகவே நம்ம பார்த்த வரைக்கும் இந்தியா டியூ கொஞ்சம் வந்துருச்சுன்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ஆகிடும் கண்டிஷன்ஸ், அண்ட் தட் ஹெல்ப் இந்தியா as well. ஸோ அதுக்காக நம்ம த அப்ளிகேஷன் சுப்மன் கில்லோ, ஸ்ரேயஸ் ஐயர்ஸோ இவங்க 2 பேர் விளாண்டதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. ஆல்தோ கண்டிஷன்ஸ் ஹெல்ப் தம், பட் அவங்க ரொம்ப நல்லாவே விளாண்டாங்க. டாப் கிளாஸ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். நல்ல ஃபார்மில் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகிறோம். இது ஒரு அமேசிங், என்ன சொல்கிறது, இது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் செட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் பேட்ஸ்மேன் ஃபார்மில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ் முடிஞ்ச அப்புறம் நம்ம பேட்ஸ்மேன்லாம் யாருமே ஃபார்மில் இல்லைங்க. ஸோ இட் லுக்ட் வெரி ஆமினஸ் சைன்ஸ். பட் லக்கிலி இங்கிலாண்டோடைய புண்ணியத்தால் வி ஆர் பேக் டு ஃபார்ம். முக்கியமாக ரோஹித் பேக் டு ஃபார்ம். அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னா போதுங்க. வேர்ல்ட் கப்பில் எப்படி நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரோ அவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் போக ஸ்ட்ரேயஸ் மாதிரி பேட்ஸ்மேன்
டெஃபினட்டாக கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குது. அக்ஷர் பட்டேல் முன்னாடி வந்து நல்லா விளாட்றாரு. தட்ஸ் அ குட் ஆப்ஷன் ஃபார் இந்தியா. என்ன சொல்கிறது, ஒரு plenty ஆஃப் குட் திங்ஸ் happened. சீரியஸ் வின் பண்ணிட்டோம். தேர்டு ஒன் டே இருக்குது. அதில் பும்ரா ஆடுவாரா தெரியல, ஸ்குவாடில் இருப்பாரா தெரியல, டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கேன் சொல்கிறாங்க. பட் அதான் அவர் இல்லைனாலும் ஒரு நல்ல பேக்கப் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அர்ஷத் ராணா இருக்கார், முகமது ஷாமி பேக் இன் டு ரிதம். இன்னும் ஃபுல் ஃபார்மில் வரனாலும் ஹீ ஸ்டார்டட் பவுலிங், ஸோ அட்லீஸ்ட் இட்ஸ் அ குட் சைன் அகெயின். அதுக்கப்புறம் அஷ்தீப் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி கண்டிப்பாக ஆடுவார். ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் இருக்குது அலாங் வித் ஹார்திக் பாண்டியா. ஸோ ஸ்பின்னர்ஸ் இஸ் கோயின் டு பி ஜடேஜா செம்ம ஃபார்மில் இருக்கார். அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு அவர் ரொம்ப முக்கிய காரணம். எந்த அளவுக்கு ரோஹித் சர்மா காரணமோ அவரும் ரொம்ப முக்கிய காரணம். ஏன்னா அரௌண்ட் 30 ரன்ஸ் தான் கொடுத்தாரு, 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. போன மேட்சும் நல்லா போட்டிருக்காரு. ஸோ இஸ் இன் வெரி குட் பவுலிங் ஃபார்ம், நல்ல பேட்டிங் ஃபார்ம்லேயும் இருக்கார். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதுங்க சயின்ஸ் விஷயம்னா. அது வந்து நம்ம இது பண்ண விரும்பல, அது என்ன சொல்கிறது, ஜிங்க்ஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லலாம். எவ்ரிதிங் லுக்கிங் பாசிட்டிவ். 20th of February, 23rd வந்து பாகிஸ்தானோட, 20th வந்து பங்களாதேஷோட ஃபர்ஸ்ட் மேட்ச். ஐ திங்க் வி ஆர் ஆல் செட். நல்ல டீம் காம்பினேஷன் செட் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஓகேவாக இருக்குது. நம்ம இந்த சீரீஸில் இது வரைக்கும் கிளிக் ஆகாத விஷயம்னு பார்த்தா ஒன் ஆஃப் த திங்ஸ் இஸ் கேஎல் ராகுல் வந்து கொஞ்சம் ஒரு கேட்ச் கூட விட்டார், கொஞ்சம் மிஸ்ஃபீல்ட்லாம் பண்ணார். பட் பேட்டிங்கும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு போய், ஆல்தோ இட்ஸ் வின், ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம், பட் நாட் அவுட்டாக இருந்து முடிச்சிருக்கலாம். பட் ஓகே, அன்லக்கி. அவர் கொஞ்சம் ஃபார்மில் இல்லைன்றது தான் ஒரே ஒரு குறை. மேபி ரிஷப் பண்ட் எடுக்கலாமா சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அப்படின்னு யோசிக்க வைக்கிறாங்க. பட் ஐ திங்க் ராகுலுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்குறாங்க. சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபுல்லாக அவர் ஆட வேணும். ஹோப்ஃபுல்லி ஹி கம்ஸ் குட். ஃபார்மும் கொஞ்சம் நல்லா வரணும். அதுக்கப்புறம் மேபி ஹி கேன் கான்ட்ரிபியூட். ஒன்ஸ் அவர் வந்து ஒரு வின்னிங் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அவருடைய பிளேஸ் கொஞ்சம் அஷ்யூர்ட் ஆகிடும் ஒன் டே டீமில். அது வந்து மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் நடக்கும்னு நினைக்கிறேன். நடந்தால் நல்லது. அப்படி இல்லாட்டி ஆப்வியஸ்லி நமக்கு பேக்கப் வந்து ரிஷப் பண்ணிருக்காரு, ஹூ கேன் ப்ளே இந்த மிடில் ஆர்டர் ரியலி வெல். ஸோ இட்ஸ் அ வெரி குட் சைன் ஃபார் இந்தியா. வேறு என்னங்க சொல்கிறது, இந்த ஒன் டே சீரீஸை நம்ம 2-0 இப்போதைக்கு ஜெயிச்சிருக்கோம். பட் ஆனால் ஒன் மோர் மேட்ச் டு கோ. ஸோ அவங்க ஏதாவது ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நம்ம கொஞ்சம் ஜெயிச்சிட்டோன்ற ஒரு இதில் வந்து கொஞ்சம் கேஷுவலாக விளாட்னா மேபி we might end up losing the third game. Of course, கம்பீர் விடுற மாதிரி இல்லைங்க. கம்பீர் wanted to win all the 3 matches. ஸோ இந்தியா நல்லா தான் விளையாடும்னு நினைக்கிறேன். வருண் சக்கரவர்த்தி என்னதான் பாயிண்ட் நல்லா போட்டாருங்க. அவர் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அவரால் என்ன ஒரு எஃபர்ட் போட்டு உள்ளார கொண்டு வர முடியும் டீமுக்குள்ளார, இன் கேஸ் ஆஃப் எனி இன்ஜுரிஸ் ஹி ஹாஸ் புட் இஸ் நேம் இன் ஃப்ரண்ட். ஸோ அது வந்து ஒரு பிக்கஸ்ட் பாசிட்டிவ். அகெயின் எவ்ரிதிங் லுக்ஸ் பாசிட்டிவ். ஏன்னா வந்து நான் இந்த மேட்ச் நம்ம ரோஹித் சர்மா அடித்தது வந்து என்ன சொல்கிறது, இது ஒரு எக்ஸ்பெக்டட் சினாரியோ தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரியும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி அவங்களுடைய பெஸ்ட் ஃபார்மேட் வந்து ஓடிஐ ஃபார்மேட். அந்த ஓடிஐ ஃபார்மேட்டில் அவங்க கண்டிப்பாக ஃபார்முக்கு வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ ப்ரீவியூவில் கூட அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஐ திங்க் நம்ம பேனலிஸ்ட் நம்ம யஷ்வந்த்லாம் கூட சொல்லியிருந்தார் அவர் கண்டிப்பாக ஃபார்மில் வருவார் அப்படின்னு. இட் ஒர்க்ட் அவுட் வெல் ஃபார் அஸ். அஃப்கோர்ஸ் வேறு என்ன சொல்கிறது, வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் டே மேட்ச் அது அகமதாபாத்தில் நடக்குது. டே அண்ட் நைட் மேட்ச் அகெயின். ஸோ வந்து அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஃபேவரட்டான கிரவுண்டு தான். ஐ திங்க் அப்பார்ட் ஃப்ரம் த வேர்ல்ட் கப் ஃபைனல், அதை தவிர நம்ம அகமதாபாத்தில் ரொம்ப நல்லாவே விளையாடிருக்கோம். அஃப்கோர்ஸ் ஆன் த டே என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இந்தியா வில் புட் அ பெஸ்ட் எஃபர்ட் டு ஸ்டே ஆன் டாப் ஆஃப் இங்கிலாந்து. ஸோ அவங்க இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு போகிறது முடியாது, ஒரு ஃபுல் பாசிட்டிவ் மைண்ட்ஸோட போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க. ஐ திங்க் வி ஆர் ஆல் செட் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது நோ ஈவெண்ட் மேட்ச். அது கிட்டத்தட்ட ஒரு டெட் ரப்பர்னு சொல்லுவாங்க கிரிக்கெட்டில், அந்த மாதிரி ஒரு கேம் தான் நெக்ஸ்ட் கேம். ஸோ ஹோப் அந்த மேட்சும் நமக்கு ஃபேவராக முடியணும். இல்லை இந்தியா கேன் ட்ரை மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அவங்க பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தை டெஸ்ட் பண்ணலாம், கிவ் பீப்புள் கேம், அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ
ஃபிங்கர்ஸ் க்ராஸ் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அநேகமாக நம்ம 3-0 தான் ஜெயிப்போம்னு நினைக்கிறீங்க. மை ஏர்லி ப்ரெடிக்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் கேம் 3-0 த சீரீஸ் வின் பண்ணி கப் அடிப்போம். அண்ட் தென் 20th the real what you call fight for one days என்ன சொல்கிறது சாம்பியன்ஸ் ட்ராஃபி. we are waiting for that. I think அது ரொம்ப ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானில் நடக்க வேண்டிய அஃப்கோர்ஸ் இந்தியாஸ் கேம்லாம் யூஏல நடக்குது. ஐம் கோயிங் டு வாட்ச் அதர் மேட்சஸ் அஸ் வெல். ஏன்னா எனக்கு வந்து மற்ற டீம்லாம் எந்த அளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க, எப்படி வர விளாட்றாங்கன்றதும் தெரியணும். ஏன்னா 50 ஓவர் ஃபார்மட்ன்றது இப்போ கைண்ட் ஆஃப் என்னது அழியிற தருவாயில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கே சம்டைம்ஸ் போர் அடிக்குதுங்க ஹானஸ்டாக ஃபார் பீயிங் ஹானஸ்ட். சம்டைம்ஸ் 50 hours வந்து டூ லாங் ஃபார்மட்டாக ஃபீல் பண்ணுறேன். டெஸ்ட் சீரிஸ் பார்க்குறப்ப அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை. அது என்னமோ தெரில, 50 hours வந்து ஒரு இரலவெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்குது பர்சனலாக. உங்களுக்கும் அப்படி இருந்ததுன்னா சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு மாதிரி அப்படி தான் ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு என்னமோ ஃபுல் மேட்ச் உட்காந்து பார்த்தாலுமே எனக்கு அந்த ஒரு டயர்ட்னஸ் வர மாதிரி இருக்குது. சில இடத்துல வந்து ஒரு போர் அடிக்குது உண்மையாக ஹானஸ்டாக சொல்லணும்னா. மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபி மற்ற டீம்லாம் கொஞ்சம் நல்லா விளையாடி அந்த நிறைய க்ளோஸ் மேட்சஸ்லாம் வந்து 50 ஓவர் ஃபார்மெட்டும் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மேட்சஸ் தாங்க கான்ட்ரிபியூட் பண்ணும். எல்லா டீமும் ஈக்குவலாக விளையாடி ஒரு டஃப் மேட்சஸ் வந்ததுன்னா ஒரு பேக் டு பேக் ஒரு 5-6 மேட்சஸ் க்ளோஸாக போய் ஒரு டீம்லாம் ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணி வின் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா தென் 50 ஓவர் ஃபார்மெட் ஆல்சோ will get a boost which it deserves. I think இன்னும் கொஞ்ச நாள் 50 overs இருக்கலாம் தான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் போது கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்கணும். வேற என்னங்க சொல்கிறது. ஐ திங்க் ஐவ் கவர்ட் மோஸ்ட் ஆஃப் தி திங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வந்து கூடிய விரைவில் சாம்பியன்ஸ் ட்ராஃபியோடைய ப்ரிவ்யூ, அதுக்கப்புறம் அந்த தேர்ட் ஒன் டேஸ் முடிஞ்சோடனே அதனுடைய ரிவ்யூ, ரெண்டுத்துலேயுமே நம்ம உங்களை சந்திக்கிறோம். மேபி வித் மோர் ஆஃப் அவர் டீம். Until then, signing off, it's Ungal Kiruba. See you. Bye.